வாழை திரைப்படத்தின் ட்ரெய்லர் தொடர்பாக பார்க்க உள்ளோம். இது சினிமா காதலனின் சினிமா பார்வை. எதிர்வரும் 23ஆம் தேதி உண்மைக்கு நெருக்கமான திரைப்படம் என்ற அழுத்தமான திரைக்கதையுடன் யதார்த்தமான படமுமான கொட்டுக்காளியுடன் இணைந்து மாரி செல்வராஜின் வாழை திரைப்படம் வெளியாக உள்ளது. நேற்றைய தினம் வெளியாகியுள்ள இத்திரைப்பட ட்ரெய்லர் வெளிப்படுத்துவது என்ன? பரியேறும் பெருமாளில் அழுத்தமான திரைக்கதையுடன் தனது அரசியல் பார்வையினை எல்லோருக்கும் தெளிவாக எல்லோரும் கேட்கும் மொழியில் வெளிப்படுத்தியவர். அதே விடயத்தை கர்ணன் மற்றும் மாமன்னன் திரைப்படங்களில் வன்முறைக்கு வன்முறைதான் சரி என்ற மனநிலையில் தனது பார்வையினை செலுத்தியது போன்றதொரு உணர்வு இருந்தது. தனது வாழ்வியலோடு இணைந்த மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படும் பாதிப்பு, சாதிய முறைகளினால் ஏற்பட்டுள்ள அவல நிலைகளை ஒவ்வொரு இயக்குனரும் பதிவு செய்வது தவறல்ல. ஆனால் கல்வியால் சமூகம் நவீனமயப்பட்டு அது தானாகவே அழிந்துவிடும் நிலையில் உள்ள ஒரு கருத்தியலை இவ்வாறான திரைப்படங்கள் அதனை திட்டமிட்டு மீளவும் அதே மனப்பாங்குடன் சமூக கட்டமைப்பை உருவாக்க உள்ளன என ஒரு சாராரது கருத்துக்கள் இருக்க, சொல்லப்பட வேண்டியவற்றை சொல்லித்தான் ஆக வேண்டும், அவற்றை சொல்லும் போதுதான் மாற்றங்கள் பிறக்கும் என்பதுதான் இதனை ஆதரிப்பவர்களின் கருத்துக்களாக உள்ளன. இவ்வாறான கருத்துக்களின் மத்தியில் மாரி செல்வராஜின் வாளை குறிப்பிட போவது என்ன? ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது வெட்டிய வாழை மரங்களை தோணி போல் அமைத்து நீரோடை ஒன்றில் படுத்தபடியே அவர்களுக்குள் பேசிக்கொள்வது, இவ்வாழை தோட்ட வேலை செய்வது நம்மூரில் மட்டும்தான் உள்ளதா, இல்லை வேற ஊர்லையும் இருக்கா, இல்லாத ஊருக்கு நாம ஓடிடுவோம் என்பது போல் பேசிக்கொள்கின்றனர். இது வாழைத்தோட்ட வேலையை மாத்திரம் குறிப்பிடவில்லை, மாறாக சாதி என்ற சமூக ஏற்றத்தாழ்வு இல்லாத இடத்துக்கு ஓடுவோம் என்பதுதான் அர்த்தம். முதலாவது காட்சியிலே தனது கருத்தியலை அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டு ட்ரெய்லரை ஆரம்பிக்கின்றார். குடும்ப வறுமை காரணமாக இவ்விரு சிறார்களும் வாழை தோட்டத்தில் வாழை சுமக்கும் வேலையினை பகுதி நேரமாக பார்த்து கொண்டு பாடசாலைக்கு கல்வி கற்க செல்வதனையும் காட்டுவதாக ட்ரெய்லர் மலர்கின்றது. பாடசாலைக்கு மாத்திரம் செல்வதுதான் தனக்கு பிடிக்கும் எனவும், கூலி வேலையான வாழைக்காய் தூக்கும் வேலைக்கு என்னை அனுப்பவனாம் என்று அம்மாவிடம் கெஞ்சும் காட்சியும் அடுத்த காட்சியாக வருகின்றது. இளவயது மாரி செல்வராஜின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டது என குறிப்பிட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட் என்பதை பதிவு செய்துள்ளார். வாழைக்குலை சுமப்பதும் பாடசாலை செல்வதும் என்ற இரு வாழ்வியலில் பாடசாலை வாழ்வினை மகிழ்ச்சியாகவும் வாழை சுமப்பதை சுமையாகவும் வலியுறுத்தி காட்டியதில் இரு பதிவுகளும் கூறுவது பாடசாலை சமத்துவத்தையும் தோட்ட வேலை ஏற்றத்தாழ்வு கொண்ட இடம் என்பதனையும் மறைமுகமாக சொல்கின்றார். பூங்கொடி என்ற தனக்கு பிடித்த ஆசிரியரின் பெயரை பூவையும் கொடியையும் வரைந்து அதற்கு பக்கத்தில் நிற்பதாகட்டும், தளபதி விஜயின் படம் கொண்ட உரையினை தனது புத்தகத்துக்கு போட்டிருப்பதாகட்டும், பாடசாலை கால வாழ்வியலை கடகலப்பாக எடுத்துக்கொண்டு வாழைத்தார் சுமக்கும் தொழிலாளிகளின் வழி நிறைந்த வாழ்வியலை கண்முன்னே கொண்டு வருகின்றார். வாழை தோட்டத்தில் கூலி தொழில் புரியும் இளைஞனாகவும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை கண்டு கோபம் அடையும் இளைஞனாகவும் கலையரசன் நடித்துள்ளார். வாழை தோட்டத்தில் சிறுவயது மாரி செல்வராஜான கதிரேசனின் மாடு நுழைந்தவுடன் தோட்ட முதலாளியால் மாரி செல்வராஜுக்கு எடுக்கப்படும் பிரச்சனையில் எவ்வாறு சமூக முரண்பாட்டை தோற்றுவிக்க உள்ளது என்பதையும் அதன் விளைவுகளையும் வாழை தோட்ட கூலி தொழிலாளர்களின் வழி மற்றும் வாழ்வியலையும் கலந்து பேசப்போகும் வாழை தமிழ் சினிமாவில் மண் சார்ந்த கிராமத்து அழகியலையும் அதன் உள்ளே உள்ள சமூக முரண்பாடுகளையும் வலுவாக பேச உள்ளது. மாரி செல்வராஜின் திரைப்படங்களில் மாரி செல்வராஜுக்கு சில அணுகுமுறைகளை கையாள்வார். மிருகங்கள் கதை பேசுகின்றன, இயற்கையும் ஒன்றிணைகின்றன, குறியீடுகள் இளையோடுகின்றன, மனித உணர்வுகளின் வழிகளும் அவ்வழிகளை கண்டு வெகுண்டலும் தன்மையும் காணப்படும். அதே நேரம் அம்பேத்கர் காட்சிகளின் நாயகனாகுவார் என்று சில தனிப்பட்ட சீன்கள் இப்படத்திலும் உள்ளது. தேனி ஈஸ்வரின் கேமராக்கள் கிராமத்து அழகியலையும் வனப்பையும் கண்முன் நிறுத்த சந்தோஷ் நாராயணின் தனக்கே உரிய பாணியில் கிராமத்து கதைக்களத்துக்கு ஏற்ப இசையினை வழங்க வரும் 23ஆம் தேதி தாக்கத்தினை ஏற்படுத்த வருகின்றது இவ்வாழை.